52 வயசான குமரேசன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த காரியம் ஒன்று இப்போ கொஞ்ச நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். குமரேசனோட அப்பா கிட்டுச்சாமி ஒரு கூலி தொழிலாளி. அவரெல்லாம் என்னமோ படிக்கவே இல்லை, தான் படிக்காட்டியும் தன் பையனையாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு பெருமுயற்சியும் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா வேலையை போக வந்த வருமானம் அவங்க குடும்பம் தள்ளுறதே பெரும்பாடாக இருந்தது. அப்படி இருக்கிறப்ப பையனை ஸ்கூலில் அனுப்புறது ரொம்பவுமே கஷ்டப்பட்டார். அவர் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் கூட அவர் வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறக்காக பையனை கொஞ்சம் தயங்கியே அனுப்பிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா 2 வருஷம் என்னமோ நிறுத்திட்டார். 10ஆவதுக்குள்ளேயே 2 வருஷம் நிறுத்திட்டார். அப்புறம் ஸ்கூலில் இருந்து வாத்தியார்களை சொல்லி விட்டு, அடே கிருஷ்ணசாமி, குமரேஷ் நல்லா படிக்கிறா, நல்லா வருவா, அவனை படிக்க வை அப்படின்னு சொல்கிறப்ப தான் அப்புறம் அவர் ஃபீல் பண்ணார். 10ஆவதுல குமரேஷ் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸ்கூல்லையே எல்லாருமே பாராட்டினாங்க. அதை பார்த்து கிட்டுச்சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஆனால் நான் தான் படிக்கவில்லை, என் பையனாவது நல்லா படித்து முன்னுக்கு வரட்டு அப்படின்னு நினச்சி, சரி 11ஆவது 12ஆவது படிக்க வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்து ஊரில் இருந்த ஸ்கூலுக்கு பையனோட கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அந்த ஸ்கூலில் பையனோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு, அடே நல்ல மார்க்காக இருக்கிற, நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பில் பையனை சேர்த்தி விடுங்க, அவன் நல்லா வருவா அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் குரூப்பில் சேர்த்தணுன்னா இப்போவே சேர்த்தி விடுங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா வேறு குரூப் தான் கிடைக்கி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சேர்த்திட்டார். சரி கிட்டுச்சாமி, சரி ஆனதாச்சு, ஃபஸ்ட் குரூப்பே சேர்த்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி பணம் கட்ட போனப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக போச்சு. அவர் இவ்வளோ வரும்னு நினைக்கவில்லை. சரி என்னடா பண்ணுறது, பணத்துக்கு வேண்டி நம்ம பையனை இப்படி நிறுத்தி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணார். ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாரச்சந்தை ஒன்று கூடியிருந்தது. அவர் வரும்போதே அதை பார்த்துட்டு தான் வந்தார். சரி சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இல்லாமையே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தைக்குள்ளே போய் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போகிறாரு. மளிகை கடை, பூக்கடை, தீனி கடை, எல்லா கடையும் பார்த்துட்டுப்போ டக்குன்னு ஒரு இடத்துல நின்று ஒரு கடையில், அண்ணே நான் தானே கிட்டுச்சாமி. அதுக்கு கடைக்காரரு, அடாடா நீ தானா, ஏன் இந்த பக்கம், இப்போ தானே சந்தைக்கு வந்துட்டு போனேன், மறுபடியும் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். கிட்டுச்சாமி தலையை சொரிஞ்சிட்டேன், பையனை ஸ்கூலில் சேர்த்துலான்ட்டு வந்தேங்க, கொஞ்சம் காசு குறைச்சலாக போச்சு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சந்தைக்குள்ளே வந்தேன் அப்படின்னாருங்க. அட பல வருஷமாக என்கிட்ட சாமான் செட்டுகள்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன், உன்னை தெரியாதா கிட்டுச்சாமி, சரி சரி எத்தனை பணம் வேணும்னு சொல்லு, உடனே போய் ஸ்கூலில் சேர்த்திட்டு வா, மற்றதெல்லாம் அப்படின்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்தாருங்க. கிட்டுச்சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அடடா எதிர்பார்க்காத உதவி நம்மளுக்கு அமையுதே அப்படின்னு நினச்சிட்டே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு போய் ஸ்கூலில் கட்டி பையனுக்கு அட்மிஷன் வாங்கிட்டார். குமரேஷ் 11ஆவது 12ஆவதெல்லாம் அருமையாக படித்தான். ஆனால் அவனுக்கான ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக மேலே பட்டப்படிப்பெல்லாம் எதுவுமே படிக்க முடியாமல் போச்சு. இதை நினச்சி அவன் இன்றைக்கி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறான். குமரேஷ் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருப்பாங்க, நம்ம கூட படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஊரில் பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க, நம்மளால தான் படிக்க முடியல, அவங்களாவது நல்லா இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிக்குவாப்பிள்ளைங்க. என்ன ஒரு ஃபீலிங்னா, அவங்களெல்லாம் ஒரு தடவையாவது பார்க்கணும் போல் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருப்பார். ஒரு நாள் ஊருக்கு போகிறக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தப்போ திடீர்னு ஒருத்தர் தோள் மேலே கை போட்டு, குமரேஷா எனக்கு தெரியலையா, நான் தான் உன் கூட படித்த சிவகார்த்திகேய அப்படின்னாரு. அவருக்கு அப்படியே ஷாக்காயிடுச்சு. அடா சாமி, நம்ம கூட படித்த சிவகார்த்திகேயனேது, அப்படியே முகமெல்லாம் அப்படியே ஞாபகம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து கடைசியாக போகும்போது சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு போனப்பல, நம்ம கூட படித்தவங்கெல்லாம் வர ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பேச போகிறோம், அதனால் நீயும் கட்டாயம் உன் குடும்பத்தோடு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. அப்போ பிரேக் பிடிக்காத ஒரு பஸ் ஒன்று நேராக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நேராக பூக்கடக்க மேலே போய் டமால்னு மோதி நின்றுச்சு. அந்த சத்தம் கேட்டு குமரேஷை விருக்குன்னு பயந்துட்டார். விருக்கு அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு கண்ணை தேய்ச்சி பார்க்குறப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் நின்னது, சிவகார்த்திகேயனோட பேசுனது எல்லாமே கனவு நடந்திருக்கு. அவர் கூட நிஜம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் வெடி காலையில் ஆகிப்போச்சு, மணி பார்த்தாரு 4:30 மணி ஆகிப்போச்சு. சரி அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் ஒரு 9 மணி சுமாருக்கு ஒரு ஃபோன் ஒன்று அடிச்சுட்டே இருந்தது. குமரேஷா அட இறப்பா வர்ற அப்படின்ட்டு போய் ஃபோனை பார்க்கும்போது புது நம்பராக இருந்தது. எழுத்து, ஹலோ யாருங்க, நான் குமரேசன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அடே குமரேஷா, நான் தாண்டா உங்க கூட படித்த சிவகார்த்திகேயன் பேசுகிறேன் அப்படின்னு ஆப்போசிட்லேருந்து பேசினாங்க பாருங்க. குமரேஷா அப்படியே ஷாக்காகி நின்றுட்டாப்ல.